மலைகள், மரங்கள், வானம் எதுவும் இல்லாத காலத்தில் அல்லாஹ் மட்டுமே இருந்தார். அல்லாஹ் மனிதர்களில் முதலான ஒருவரை படைக்க முடிவு செய்தார். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூய களிமண்ணில் இருந்து உருவாக்கினார். மிக அழகாக தலையையும் கண்ணையும் கைகளையும் கால்களையும் வடிவமைத்தார். அல்லாஹ் தனது ஆவியை ஆதம் மீது ஊதியவுடன் அவர் உயிர் பெற்றார். கண் திறந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். அல்லாஹ் மலக்குகளுக்கும் தெரியாத பல அறிவுகளை ஆதமுக்கு கற்றுத்தந்தார். அத்துடன் ஆதமுக்கு மரியாதையாக அனைவரும் வணங்கச் சொல்லினார். அனைத்து மலக்குகளும் உடனே கீழ்ப்படியினர். ஆனால் இப்லீஸ் மறுத்துவிட்டான். நான் அவரை விட உயர்ந்தவன் என்று பெருமைப்படித்தான். அந்த அகங்காரம் காரணமாக அல்லாஹ் அவனை விலக்கிவிட்டார். அவன் மனிதர்களை தவறாக வழிநடத்துவேன் என்று சபதம் எடுத்தான். ஆதம் ஜன்னாவில் மிகவும் அழகான சூழலில் வாழ்ந்தார். அல்லாஹ் அவருக்கு அமைதியும் இன்பமும் கொடுத்தார். ஆதமுக்கு துணையாக அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கினார். இருவரும் ஜன்னாவில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அல்லாஹ் கூறினார், ஜன்னாவில் உள்ள அனைத்தையும் பயிலும். ஆனால் அந்த ஒரு மரத்துக்கு மட்டும் அருகே போகாதீர்கள். அது ஒரு சோதனை. இப்லீஸ் அமைதியாக அருகில் வந்து, இந்த மரத்தின் பழம் சாப்பிட்டால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று பொய் சொன்னான். அவன் தொடர்ந்து அவர்களை ஏமாற்றினான். ஆதமும் ஹவ்வாவும் அந்தப் பழத்தை சாப்பிட்டுவிட்டனர். அது ஒரு தவறு. அவர்கள் உடனே தங்கள் தவறை உணர்ந்து அழுத்தபடி மன்னிப்பு கேட்டார்கள். ரப்பனா சலம்னா அனுசனா, ஓ அல்லாஹ், நாங்கள் நம்மையே துன்பப்படுத்திக் கொண்டோம். அல்லாஹ் மனமாற்றத்துடன் மன்னிப்பு கேட்பவர்களை நேசிப்பவர். அல்லாஹ் ஆதம் மற்றும் ஹவ்வாவை பூமிக்கு அனுப்பினார். அவர்களின் புதிய வாழ்க்கை இங்கே தொடங்கியது. அல்லாஹ் மனிதர்களுக்குத் தொடர்ந்து வழிகாட்டும் நபிமார்களை அனுப்புவதாக வாக்குப்பட்டார். ஆதம் முதல் நபி ஆனார். தங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வை அறியவும் நல்ல குணங்களையும் குடும்ப அன்பையும் கற்றுத்தந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதையில் நம்மால் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: அல்லாஹ்வின் கட்டளைக்கு எப்போதும் கீழ்ப்படிதல், சைத்தானின் ஏமாற்றத்துக்கு கவனமாக இருத்தல், தவறு நடந்தால் உடனே மன்னிப்பு கேட்குதல். இதுவே முதல் மனிதரின் அழகான கதை.